கிளிம்ஸ் ட்ரெய்லர்லாம் அதெல்லாம் அமிச்சேன், அதெல்லாம் ரொம்ப பாராட்டினாரு. அப்புறம் ப்ளூ ஸ்டாருக்கு எனக்கு வந்து சிறந்த நடிகருக்கான விருது கனடா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கொடுத்தாங்க. அதை அமிச்சப்போ கூட வந்து வாவ்டா அப்படின்லாம் சொல்லி ரிப்ளை எல்லாம் பண்ணாரு. ஸோ ஒர்க்கை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா அவர்கிட்ட கேட்பாம, அவரோட பொலிட்டிக்கல் ஸ்கெடியூல் இப்போ பயங்கர பிஸியா இருக்காரு. படம் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பாப்பாரு. அண்ட் எனக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா முதல்ல சினிமால ஜெயிச்சிடுறேங்க, அதுக்கப்புறம் அடுத்த எல்லாம் பார்க்கலாம். பிரச்சனை என்னன்னா, இங்க வந்து இந்த வெற்றியோட பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஒருத்தருக்கு மாறுதுங்க. இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனையை நான் என்னன்னு பாக்குறேன்னா, மத்தவங்க வந்து என்னைக்குமே வந்து பாக்யராஜ் பையனுக்கு ஏன் இந்த படம் கிடைக்கல, பாக்யராஜ் பையனுக்கு ஏன் வெற்றி கிடைக்கல அப்படிதான் பாக்குறாங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பேக்கேஜாவே நான் பாக்குறேன். நான் வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன், என்னோட பவுண்டரியில என்னோட மீட்டர்ல நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கேங்கிறத நான் நம்புறேன். பிகாஸ் சாந்தனுங்கிற தனிப்பட்ட நபருக்கு வந்து எனக்கு கடைசியா வந்து ஒரு தங்கம் ப்ளூ ஸ்டார்ல இருந்து எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது கிடைச்சதுல இருந்தே வந்து எல்லாமே நான் போட்ட எஃபர்ட்ஸ். எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. ஒரு மலையாள படம் பண்ணியிருக்கோம், அதோட தமிழ் டப் வெர்ஷன் பார்க்க வந்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் சவுண்டான எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இல்ல, நான் இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு சோசியல் மீடியால வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி என்னைக்குமே நான் வந்து கீழே விழுந்து ரொம்ப ஒரு அப்செட்டா இருக்கிற டைம்லலாம் வந்து தனிப்பட்ட நபரா வந்து என்னை என்னைக்குமே வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே அந்த சப்போர்ட் அண்ட் அந்த லவ் மட்டும் தான் வந்து எனக்கு திருப்பி ஒரு எனர்ஜி கொடுத்து என்னை திருப்பி எந்திரிச்சு ஓட வச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு பல்டி. ஸோ எல்லாருமே என்னைக்குமே பர்சனலா உங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பழக்கம். எல்லாரோட ப்ரேயர்ஸ்ல என்னைக்குமே நான் இருக்கேங்கிறத நான் நம்புறேன். சாந்தனுக்கு எப்படியா ஒரு நல்ல படம் அமையணும் அப்படின்னு நீங்க எல்லாருமே என்னைக்குமே ரொம்ப ஆத்மாத்மா நினைச்சிருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி நீங்க நினைப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்னைக்குமே உங்களோட ப்ரேயர்ஸ் நான் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பல்டி எங்களோட மலையாள படம். இது வந்து என்னோட என்டையர் டீம் சார்பா நான் வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும் இப்போ யார் காஸ்ட் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு. நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். என்னோட டீம் சார்பா நான் பதில் சொல்லுவேன். ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. கதையில வந்து ஸ்கிரிப்ட்ல ஆரம்பத்துல இருந்துச்சு, பிகாஸ் பேஸ் அதுதான் இருந்துச்சு. 2 ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில வந்து 2 பேரும் வந்து ஆப்போசிட் ரைவல்ரி ஆகுறாங்க அப்படிங்கிறது ரைட்டிங்லயே இருந்துச்சு. எதுவுமே நான் கேட்டு இவரை மாதிரி பண்ணோம் அவரை மாதிரி பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு நல்லபடியா வந்து ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து ஈக்குவலா ஒரு பாயிண்ட்ல வந்து கதை அந்த இடத்துல நின்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தெரியலங்க, மேபி அந்த மார்க்கெட்ல இருக்கிறவங்க மேபி அப்படி நினைக்கலாம், அது எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து கண்டென்ட் ரொம்ப முக்கியம்னு பட்டுச்சு. ஏன்னா இன்னைக்கு நல்ல கண்டென்ட்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னா என்ன மாதிரி நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ ரைட்டிங்ல வந்து எல்லாமே இருந்துச்சு, ரைட்டிங்ல ரொம்ப கிளியரா இருந்துச்சு. அண்ட் டைரக்டர் வந்து ரொம்ப கிளியரா ரைட்டிங்ல என்ன இருந்துச்சோ அதை வந்து அப்படியே எடுத்தாரு, எதுவுமே மாறாம. இன்ஃபேக்ட் எந்த சீன் எதுவுமே கட் ஆகல, எல்லாமே வந்து ரைட்டிங்ல பவுண்ட் ஸ்கிரிப்ட்ல வந்து எங்கிட்ட என்ன கொடுத்தாரோ அது வந்து அப்படியே ரைட்டிங்ல இருந்துச்சு. ஸோ அதனால அந்த பயம் எதுவுமே இல்லை. ரெண்டாவது நல்ல ஸ்கிரிப்ட்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த பிரஸ் மீட்ல சொன்ன மாதிரி கூட மலையாளம் தெரியுமான்னு கேட்டப்ப கூட நான் வந்து தெரியும்னு போய் சொல்லிட்டேன் நான். பிகாஸ் நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் ஒரு வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்காங்க, அதே ஒரு ஓட்டத்துல தான் நானும் இருக்கேன், ஒரு நல்ல வாய்ப்பு வேணும் அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்கிறப்போ இது கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணோங்கிறதுக்காக தான் நானும் டெஃபினட்டா அதை ஒத்துக்கிட்டேன். நான் ப்ளூ ஸ்டார்ல எனக்கு ஹீரோயின் இல்லைன்னு, ஆனா அது என்னமோ பெட்டரா இருக்குன்னு தோணுது எனக்கு. ஒரு கேரக்டரைசேஷன் வந்து லவ் ட்ராக் இல்லாம வேற மாதிரி வேற ஒரு தோற்றம் கொடுக்குது நம்மளுக்கு. சோ அது ஒரு விதத்துல நல்லதுதான் பாக்குறேன் நானு. இல்ல எது முடிவு வெட்டினதா, முடிவு எடுத்ததா? இல்ல இல்லைங்க, அது ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயம் பேசணும். என்னன்னா வந்து கிளைமேக்ஸ் வந்து ஒரு வருஷம் இவன் ஜெயிலுக்குள்ள போயிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் அவனோட தோற்றம் எல்லாமே மாறி இருக்கணும் அப்படின்னு. சோ அதுக்காக வந்து கடைசியா வெயிட் பண்ணி எல்லா ஷூட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து கேரவன்ல உட்காந்து முடியெல்லாம் வெட்டி ஒரு 5 நாள் கேப் இருந்துச்சு எனக்கு. அந்த 5 நாள் ஒரு பியர்ட் க்ரோத்னா ஆக்சுவலா இன்னும் நல்ல பியர்ட் க்ரோத் எதிர்பார்த்தோம். பட் ஷூட்டிங் ஷெடியூல்ஸ் நம்ம என்னைக்குமே பிளான் பண்ண மாதிரி நடக்காது. ஸோ அதனால பியர்ட்ல ரொம்ப டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியல, முடியை மட்டும் வெட்டி அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் கொண்டு வந்தோம். வாய்ஸ்லயும் ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு பேஸ்ல பேசியிருப்பேன்.
அதுக்கு நான் என்ன ஒர்க் பண்ணேன்னா வந்து நைட்டு 7 மணிக்கு மேல வந்து எதுவும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம எச்சில் கூட முழுங்க மாட்டேன். நான் எப்படி எச்சில் வந்துச்சுன்னா கூட எந்திரிச்சு போய் பாத்ரூம்ல துப்பிட்டு வந்துடுவேன். ஏன்னா த்ரோட் ட்ரை ஆக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு பல்லு விளக்காம நேரா டப்பிங் ஸ்டுடியோ போயிட்டேன். நான் அங்க போய் வந்து நம்ம பேசுற யார்கிட்டயும் பேசவும் மாட்டோம் நைட் ஃபுல்லா. காலையில போய் பேசுற ஃபர்ஸ்ட் வாய்ஸ் வந்து அந்த பயங்கர கரெக்டா ஒரு பேஸோட வரும். சோ அது அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த அந்த குமார் இல்ல, இவன் மாறி வந்த குமார் அப்படின்னு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து லுக்ல மட்டும் இல்ல, வாய்ஸ்ல சின்னதா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு விஷயம் ட்ரை பண்ண. அது தெரியல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு. பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு எஃபர்ட் போட்டேன் நான். முல்லை பெரியார் பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் வந்து மலையாளத்துல வந்து வில்லனாவே சித்தரிக்கிறாங்க. அது இல்லாம போட்டு கொடுக்குற மாதிரி இதுல இருக்கிறீங்க. இதுக்கும் முல்லை பெரியாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைனா இல்ல இதையும் அதிகம் ஒண்ணு சம்மந்தப்படுத்துறானா இல்ல அப்படின்னு இல்ல. இது இனிமே விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல, வந்தாரு வர வைப்பாரு, போட்டு கொடுக்குற மாதிரி உங்களை வச்சிருக்காங்களே, காட்சி அமைச்சிருக்காங்க. இல்ல அது போட்டு கொடுக்கற மாதிரி வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்குமே தவிர வந்து கதைப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது வந்து அவன் போட்டு எங்கேயுமே கொடுக்கல. பட் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள வந்து ஒருத்தர் சொல்லும் போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒண்ணு மாறும்ல, அந்த கன்ஃபியூஷன் மட்டும் தான் வருமே தவிர எங்கேயுமே அந்த குமார் கதாபாத்திரம் வந்து நெகட்டிவா மாற மாட்டான். கிளைமேக்ஸ்ல கூட இது ஒரு லீட் ஒன்று கொடுத்துருக்கோம். இது வந்து செகண்ட் பார்ட்டா நாளைக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா செகண்ட் பார்ட்டா போகும்போது இவன் நெகட்டிவ் ஷேடாவே இருப்பானா இல்ல ஒரு பாசிட்டிவா மாறுவானாங்கிறது அது அடுத்த ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கு. சோ நெகட்டிவா ஆக்கணுங்கிறது என்னங்க அதை மெயின்டைன் பண்ணலாம், வேற வழி இல்ல. எவ்ரிடே டப்பிங்ல நான் அதை கொண்டு வந்துதான் ஆகணும். அது 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 எதிர்பார்த்து நம்ம எதுவுமே பண்ணல. பட் அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைனல் அந்த பினிஷிங் டச் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கலாமேங்கிறதுக்காக எடுத்த ஒரு சின்ன எஃபர்ட் தான் அது. இல்லைங்க, எனக்கும் அது வேணும். அது ஒரு படம் நேரம் பிரேமம் எல்லாமே பார்த்திருக்கோம். எனக்கும் ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் நான் கதை கேட்டு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு க்ரூ இருக்குங்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தமிழ்ல எனக்கு செல்வா சாரோட ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பே கிடைக்கல. பட் அங்க போய் ஒரு செல்வா சாரோ ஒரு அல்போன்ஸ் புத்திரன் சார் இந்த மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. செம்ம ஜாலியான பர்சன் அவர். ஸ்பாட்ல பயங்கர செல்வா சாரும் சரி அல்போன்ஸ் சாரும் சரி 2 பேருமே பயங்கர ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவாங்க. படம் இன்ஃபேக்ட் அந்த இன்டர்வல் ஃபைட்ல எல்லாம் வந்து அல்போன்ஸ் புத்திரன் சார் பர்சனலா கிட்ட சொன்னது, இந்த சைடு இந்த ஃபேஸ் ஆஃப் சாந்தனா நான் பார்த்ததே இல்லை, ஆக்ஷன்லாம் வந்து இவ்வளவு பிளெக்சிபிளா நல்லா பண்றீங்க, நீங்க ஒரு ஆக்ஷன் படம் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அவர்கிட்ட ஒரு பிட்டு போட்டுக்கிட்டேன், சார் ஏதாவது நல்ல கதை இருந்தா சொல்லுங்க சார் அப்படின்னு. அந்த மாதிரி ஸோ எல்லாருமே ரொம்ப பர்சனலா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பழகினாங்க. கதையில அடிச்சுக்கவே முடியாது. அப்படி இருக்க ஒரு மகனை இங்க இருக்க இண்டஸ்ட்ரி பார்த்துதான் பார்க்கலையா? ஏன்னா மலையாளத்துல இருந்து கேரளால இருந்து எட்டி பார்த்துருக்குறாங்க. காத்தலும் ஒரு ஆக்டர் நல்ல பண்ணுவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இங்க பேர் பாக்கியராஜ் அப்படின்னாவே திரும்பி பார்ப்பாங்க எல்லாருமே, அவர் படம் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய மகனை திரும்பி கூட பார்க்க மாட்டேதா தமிழ் இண்டஸ்ட்ரி? இல்ல சார், அதான் இங்க பிரச்சனை என்னன்னா இங்க வந்து இந்த வெற்றியோட பெர்ஸ்பெக்டிவ் ஒருத்தருக்கு மாறுதுங்க. இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனையை நான் என்னன்னு பாக்குறேன்னா, மத்தவங்க வந்து என்னைக்குமே வந்து பாக்யராஜ் பையனுக்கு ஏன் இந்த படம் கிடைக்கல, பாக்யராஜ் பையனுக்கு ஏன் வெற்றி கிடைக்கல அப்படிதான் பாக்குறாங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பேக்கேஜாவே நான் பாக்குறேன். நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன், என்னோட பவுண்டரியில என்னோட மீட்டர்ல நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கேங்கிறத நான் நம்புறேன். பிகாஸ் சாந்தனுங்கிற தனிப்பட்ட நபருக்கு வந்து எனக்கு கடைசியா வந்து ஒரு தங்கம் ப்ளூ ஸ்டார்ல இருந்து எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது கிடைச்சதுல இருந்தே வந்து எல்லாமே நான் போட்ட எஃபர்ட்ஸ் என்னோட ஒர்க்னால மட்டும் தான் கிடைச்சு நம்புறேன். எனக்கு மத்தவங்க வந்து சாந்தனு பாக்யராஜா பார்க்காம தனியா சாந்தனுவா பார்த்தாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பட் அது வேற வழி இல்லை, அவர் அவ்வளவு பெரிய பேர் சம்பாதிச்சதுனால அந்த ஒரு பேக்கேஜ் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா மேபி இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவோட ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் நம்ம தப்பு சொல்ல முடியாது. தமிழ் சினிமா பிசினஸ் மார்க்கெட்னு அந்த ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால அதை பின்தொடர்ந்து நம்மளும் அதை பின்னாடி ஓடுற ஒரு சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டா அந்த பிசினஸ் அந்த மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னால மேபி எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம். கண்டிப்பா மத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்கான அந்த சக்சஸோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அந்த மார்க்கெட் அந்த ஃபேன் பேஸ் இதெல்லாம் அது வந்து எனக்கு ஒவ்வொரு படம் மூலியமா எனக்கு வந்து அந்த மார்க்கெட்டை தொட்டுட்டேன்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த மாதிரி ஒரு பெரிய படங்களோ இல்ல பெரிய டைரக்டர்ஸோ கண்டிப்பா ஒர்க் பண்ணுவேன். சமீப காலமா தமிழ் படங்களோட அதர் லாங்குவேஜ் படங்கள் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு பேச்சு இருக்கு. ஒருவேளை அதனால இந்த நீங்க ஒதுக்கீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, அதனாலலாம் இல்ல. எல்லாருமே நல்ல கண்டென்ட் தான் தேடி ஓடிட்டு இருக்கோம். இப்ப நான் சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து நிறைய வந்து ரொம்ப ஒரு ஸ்மால் பெர்சன்டேஜ் தான் வந்து இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ரீசெண்டா பார்த்திருக்கோம். டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள்லாம் வந்து கண்டென்ட்டுக்காக வந்து மெனக்கெட்டு அதுக்கான ஒரு ஹிட் கிடைக்குது நம்மளுக்கு.
நிறைய வந்து இந்த பிசினஸ் நோக்கி சினிமா ஓடுறதுனால, மார்க்கெட் நோக்கி ஓடுறதுனால, அது பின்னாடி நிறைய பேர் நம்மளும் பின்தொடர்ந்து போறதுனால வந்து கண்டென்ட் எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்றேன். பட் டெஃபினட்டா தமிழ் சினிமாவுக்கு வந்து, அதாவது நம்ம வந்து அப்பல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஐ திங்க் முள்ளும் மலருமா அதை பேஸ் பண்ணதான் வந்து லப்பர் பந்துல இருந்து எல்லாமே அந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு கிளாஷ் தான். ஸோ தமிழ் சினிமா வந்து அன்னைக்கே வந்து கண்டென்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. அதோட பேஸ் தான் நம்ம 80s and 90s பாக்குற தமிழ் சினிமா எல்லாமே அவ்வளவு கண்டென்ட் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய இந்த பிசினஸ் பின்னாடி போறதுனால வந்து அந்த கண்டென்ட் கொஞ்சம் மேபி மிஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். பட் ஆனா யாருமே வந்து மலையாள சினிமா நம்ம இன்னைக்கு பெருசா பேசுறோம்னா தமிழ் சினிமா வந்து குறைஞ்சதெல்லாம் இல்லை. இங்கதான் வந்து நம்ம ஆரம்பத்துல வந்து பயங்கரமா கண்டென்ட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பெரிய பெரிய ஹிட் படங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ டெஃபினட்டா ஒவ்வொரு காலம் மாறும்ல, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் வந்து ஒரு நேரத்துல வந்து இப்போ ஒரு டைம்ல வந்து பாலிவுட் ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு. இப்போ பாலிவுட் வந்து கொஞ்சம் லைட்டா தள்ளாடுதுன்னு மார்க்கெட் வைஸா நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. பட்ஜெட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசானதுனால இன்னைக்கு சினிமா வந்து சர்வைவ் பண்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்போஷர் யாருனாலையும். சோ கண்டிப்பா ஒவ்வொரு ஃபேஸ் மாறிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி இப்போ வந்து மத்த சினிமாஸ் பேசுறோம். கண்டிப்பா தமிழ் சினிமாக்கான ஒரு ஃபேஸ் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. அது திருப்பி கண்டிப்பா மாறுங்கிறத நான் நம்புறேன். நான் விஜய் சாருக்கு ரொம்ப க்ளோஸ்ன்றதால இந்த பல்ட்டியே அவருக்கு காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா அவருக்கு ஷெட்யூல் ஓகே, பட் இருந்தாலும் நீங்க ட்ரைலரோ இந்த மாதிரி படம் நல்லா இருக்கு. ஆமா, இல்ல நான் என்னோட கிளிம்ஸ் ட்ரெய்லர்லாம் அதெல்லாம் அமிச்சேன், அதெல்லாம் ரொம்ப பாராட்டினாரு. அப்புறம் ப்ளூ ஸ்டாருக்கு எனக்கு வந்து சிறந்த நடிகருக்கான விருது கனடா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கொடுத்தாங்க. அதை அமிச்சப்போ கூட வந்து வாவ்டா அப்படின்லாம் சொல்லி ரிப்ளை எல்லாம் பண்ணாரு. ஸோ ஒர்க்கை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா அவர்கிட்ட கேட்பாம, அவரோட பொலிட்டிக்கல் ஸ்கெடியூல் இப்போ பயங்கர பிஸியா இருக்காரு. படம் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பாப்பாரு. அண்ட் எனக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயா முதல்ல சினிமால ஜெயிச்சிடுறேங்க, அதுக்கப்புறம் அடுத்த எல்லாம் பார்க்கலாம். உங்க ஃபில்மோகிராஃபில இதுல உங்களுக்கு ஃபைட் நல்லா நிறைய வெயிட்டேஜ் கொடுத்த மாதிரி இருக்கு. இது வரைக்கும் பண்ண பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் பல்டி வந்து நம்ம ஆரம்பிக்கிறப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ரெண்டு விஷயம், ஒன்னு வந்து கபடியும் இன்னொன்னு ஃபைட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க, அட்லீஸ்ட் ஒரு 5 days 10 days வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு. ஸோ எனக்கு என்னைக்குமே ஒரு பழக்கம் என்னன்னா வந்து எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதுக்கு வந்து ஒரு 100% எஃபர்ட் போடணும் அப்படின்னு. ஸோ அதனால நான் வந்து அக்டோபர்ல வந்து அந்த ஆன்லைன் டியூஷன் ஆரம்பிச்சேன். நவம்பர்ல அங்க கேரளா சைட்ல போய் செட்டில் ஆனதுதான். கம்ப்ளீட்டா ஒரு 20 நாள் 25 நாள் வந்து ஸ்டன்ட் ட்ரைனிங் பண்ணோம். ஒரு 20 நாள் வந்து எவ்ரிடே 6 hours கபடி ட்ரைனிங் பண்ணோம். இதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய கேரக்டர். ஆக்ஷன் சீக்வன்சஸும் கபடிங்கிறப்போ வந்து அதுக்கான ஒரு நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டாதான், அதுக்கான ஒரு உழைப்பு போட்டா மட்டும் தான் அது நாளைக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இன்னைக்கு எல்லாருமே ஆக்ஷன் பார்த்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி எல்லாரோட உழைப்பு இருக்கு. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஸ்ராவன் அப்படிங்கிற அந்த ஃபைட் மாஸ்டர், ரமேஷ் அப்படிங்கிற கபடி கோச், இவங்க எல்லாருமே பிளஸ் அவங்களோட டீம் எல்லாருமே சேர்ந்து வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த போட்ட ஒரு உழைப்பு தான் வந்து இன்னைக்கு ஸ்கிரீன்ல தெரியுது. ரொம்ப சந்தோஷங்க. நீங்க அப்படி உங்களுக்கு அது பிடிச்சிருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அகைன் சொன்ன மாதிரி வந்து ஓட்டப்பந்தயத்துல வந்து ஓடுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்க முடியுமா இல்லையாங்கிறத நம்ம காட்ட முடியும். இந்த படத்துல எனக்கு அதுக்கான ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். சோ அதனால என்னோட பெஸ்ட் எஃபர்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். படத்துல வந்து ஹீரோ அளவுக்கு உங்களுக்கு மோஷன் நல்லா இருந்துச்சு. இது அவங்க கதையில அப்படி பண்ணிருந்தாங்களா இல்ல நான் ஒரு ஹீரோனால ஏதாவது வடிவமைக்கணும் நீங்க மாத்தி தான் சொன்னீங்க? இல்லைங்க, சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட்லயே வந்து பேசிக்காவே வந்து அந்த வெயிட்டேஜ் இருந்துச்சு. அண்ட் எனக்கு நல்லா தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த குமாருங்கிற கதாபாத்திரத்தோட கிராஃப் மாறும். சோ அதனால வந்து எங்க இப்ப எப்படி ஒரு தங்கம்ல வந்து கம்ப்ளீட்டா பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் காளிதாஸ் அவருக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருந்துச்சு. எனக்கு நான் வந்து கம்ப்ளீட்டா சட்டிலா பிளே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ்ல அந்த அப்பா கிட்ட வந்து பேசுறப்போ அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு கிராஃப் ஏறும். சோ என்னைக்குமே ஆஸ் an actor நான் பிலீவ் பண்றேன், உனக்கான சான்ஸ் வரும்போது மட்டும் அங்க ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ மற்ற இடத்துல எங்கேயுமே நான் எதுவுமே கேட்டுக்கல. ஸ்கிரிப்ட்ல ரைட்டிங்ல ரொம்ப கிளியரா எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிட்டேன், நீங்க ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்க எடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது டெஃபினட்டா பண்ணி தருவேன்னு சொன்னாரு. அதே மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு. அடுத்த அப்டேட் வந்து மஜந்தான்னு ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். இக்லூன்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தோட டைரக்டரோட பண்ணிட்டு இருக்கேன், ஒரு புது ப்ரொடக்ஷன் ஹவுஸோட. அது ஒரு இமோஷனல் லவ் ஸ்டோரி, ஒரு இமோஷனல் டிராமாவா இருக்கும். அப்புறம் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று நடிச்சிட்டு இருக்கேன். ரீசெண்டா ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க, சாந்தனூஸ் நியூ லுக்கா அப்படின்னு தியாகராஜ பகதூர் அவரோட லுக்ல இருக்கிற ஒரு போட்டோ போட்டு. அது நான் இல்ல, பட் அந்த வெப் சீரிஸ்ல நானும் நஸ்ரியாவும் நடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் கூடிய சீக்கிரம் வரும். அப்புறம் இன்னொரு மல்டி ஸ்டாரர் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். டைரக்டர் திரு நான் சிவமணிதன் இந்த சம்மர் இதெல்லாம் பண்ணாரு. அவரோட டைரக்ஷன்ல ஒரு ஃபன்னான ஒரு ராம்காம் ஃபிலிம் ஒன்று. அது ஒரு மல்டி ஸ்டாரர், ஜெய், நான், வாணி போஜன், வரலட்சுமி சத்குமார் எல்லாருமே சேர்ந்து நடிக்கிறோம் நாங்க. ஸோ இதுதான் என்னோட லைன் அப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இப்போதைக்கு. தேங்க்யூங்க. படம் பிடிச்சிருக்கா எல்லாருக்கும்? ரொம்ப நன்றி. ரொம்ப எதுவா இருந்தாலும் என்ன சப்போர்ட் பண்ணுங்க நான் நம்புறேன். பட் டெஃபினட்டா படம் பிடிச்சிருக்குன்னா நல்லபடியா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு
எனக்கு பர்சனலா இது வந்து ஒரு பெரிய லிஃப்ட் அப்பா இருக்கும். பிகாஸ் நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க என்னோட இத்தனை வருஷம் ஜேர்னி, நான் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணிருக்கேங்க நீங்க பாக்குறீங்க. ஸோ அதுக்காக எழுதுங்கன்னு சொல்லல, பட் உண்மையிலேயே உங்களுக்கு படம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கேற்ற எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா என்னோட கெரியருக்கு எனக்கு இது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ.